வாஷிங் மிஷின்ல இருக்க இந்த டார்க் சைட எந்த கம்பெனிக்காரங்களும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. சொன்னா இத அவங்க ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணி குடுக்குற மாரி ஆயிரும். நீங்க மெஷின்ல துவைக்கிற துணியில இந்த மாரி சின்ன சின்னதா பிளாக் ஸ்பாட்ஸ் மாரி இருக்குன்னா, இமிடியேட்டா நீங்க போய் செக் பண்ண வேண்டியது உங்க மெஷின்ல இருக்க ஃபில்டர. இத கண்டிப்பா எல்லாரும் 1 வீக் ஒன்ஸ் கிளீன் பண்ணியே ஆகணும். நான் ஜஸ்ட் 1 மந்த் கிளீன் பண்ணாம விட்டேன். எப்படி ஆயிருச்சுன்னு பாருங்க. இத நீங்க ரொம்ப நாளைக்கு இந்த மாரி கிளீன் பண்ணாம விட்டீங்கன்னா, நெறைய ஹெல்த் இஷ்யூஸ், ஸ்கின் இஷ்யூஸ்லாம் வரும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாரி நான் ஃபில்டர யூசுவலா கிளீன் பண்ணிடுவேன். இந்த வாட்டி மட்டும் மிஸ் ஆயிருச்சு. சரி அவ்வளோதான் ஃபில்டர பக்காவா கிளீன் பண்ணியாச்சு. இப்போ இத மாட்டிட்டோம் அப்படின்னா, எந்த இஷ்யூவும் இருக்காதுன்னு நெனச்சீங்கன்னா, அதான் இல்ல. இந்த ட்ரம் பல்சேட்டர்ல இருக்க கேப்ப ரிமூவ் பண்ணீங்கன்னா, அதுக்குள்ளேயும் எக்கச்சக்க அழுக்கு போய் டெபாசிட் ஆயிருக்கும். அப்பாடா! இதையும் கிளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ட்ரம் கிளீன் குடுத்துட்டு, நீங்க பாட்டு ஃப்ரீயா இருந்துரலாம்னு நெனச்சீங்கன்னா, பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு. நான் எல்லா அழுக்கும் கிளியர் பண்ணிட்டு, ட்ரம் கிளீனுக்குன்னே ஸ்பெஷல் பவுடர் போட்டு ட்ரம் கிளீன் குடுத்துருக்கேன். அப்பயுமே வாட்டர் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் எவ்வளவு அழுக்கு வந்திருக்குன்னு பாருங்க. பட் நாம தான் ஃபில்டரும் கிளீன் பண்ணியாச்சு. அந்த கேப்பையும் கழட்டி அதையும் கிளீன் பண்ணியாச்சுன்னு யோசிச்சீங்கன்னா, ஃபில்டர பாருங்க இப்போ எவ்வளோ அழுக்காயிருச்சு மறுபடியும்னு. இந்த மெஷின் வாங்கி 5 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்துக்கு மேல ஒரு மெஷின யூஸ் பண்றீங்கனாலே, கண்டிப்பா இந்த ட்ரம்ல இருக்க இந்த பல்சேட்டர கழட்டி நீங்க பார்க்கணும். அதுல அவ்வளவு அழுக்குங்க. அண்ட் வாஷிங் மிஷின்குள்ள இருக்க அந்த ஷாஃப்ட்ல இன்னும் மோசம். இந்த இடத்துல இவ்ளோ அழுக்கு போய் சேரும்னு கண்டிப்பா கம்பெனிக்காரங்களுக்கு தெரியும். ஆனா நம்மகிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இத தெரிஞ்சே நம்ம வாங்குறோம் அப்படின்னா, இத ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணி குடுக்குறதுக்கு நம்ம டிமாண்ட் பண்ணுவோம். அதனால இத பத்தி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இத நம்மளே தான் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் கழட்டி கிளீன் பண்ணிக்கணும். நாமளே பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச வாஷிங் மிஷின் மெக்கானிக் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு சரி பண்ணிக்கோங்க. அண்ட் கரண்ட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபைனலா அந்த ஷாஃப்ட்ல இருந்த எல்லா கசடையும் கிளீன் பண்ணிட்டு, தண்ணீய ஊத்திட்டு ட்ரைன் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு புதுசா இருக்குன்னு பாருங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ட்ரம் பல்சேட்டரையும் கிளீனா வந்து வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் ரீஅட்டாச் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க. அப்படின்னா சொன்ன மாதிரி வாஷிங் மிஷின் மெக்கானிக்க கூப்பிட்டுக்கோங்க. பட் தயவு செஞ்சு 1 இயர்க்கு ஒன்ஸ் ஆச்சும் இந்த பல்சேட்டரை கழட்டி கிளீன் பண்ணிருங்க. ஃபைனலா என்னோட நியூ பார்ன் பேபியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப திருப்தியா துவைக்க ஸ்டார்ட் பண்ணேன். குயிக் வாஷ் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸா வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தண்ணி நல்ல ஸ்பீடா வரணும்னா ஃபர்ஸ்ட் திங் வாட்டர் பிரஷர் அதிகமா இருக்கணும் வீட்ல. செகண்ட் திங் இந்த வாட்டர் இன்லெட் பைப்பை கழட்டி அங்க ஒரு ஃபில்டர் இருக்கும். அதை மட்டும் ஃப்ரீக்வென்ட்டா கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த அளவுக்கு ஹை பிரஷர் வரும். ஃபைனலா பேபி துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷுங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருந்ததே இல்லங்க. அவ்ளோ அழுக்கையும் வெளிய எடுத்துட்டு துவைக்கும்போது, புது மிஷின்ல துவைக்கிற மாரி இருக்கு. அந்த துவைச்சு முடிச்சதுக்கப்புறம் உள்ள பாருங்க, எந்த விதமான அழுக்கும் இப்போ இல்ல. ஏன்னா எல்லா அழுக்கும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ வீட்ல குழந்தைங்களுக்கோ, இல்ல பெரியவங்களுக்கோ ஸ்கின் இஷ்யூ ஏதாவது வந்துச்சுன்னா, தயவு செஞ்சு வாஷிங் மிஷின ஃபர்ஸ்ட்டு என்ன மாரி செக் பண்ணுங்கங்க. ஏன்னா இந்த அழுக்குல துவைச்ச துணிய பசங்க வாயில கூட வைப்பாங்க. ரொம்ப டேஞ்சரா போயிரும்.